எப்படி நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த போருக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த போருக்குள்ள வந்து நமக்கு மழைநீர் எல்லாமே மேலே இருக்க தண்ணிலாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த போருக்குள்ளே போகிற மாதிரி ஒரு பிளான் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே சம்ப் கட்டிருக்காங்க, இது நம்மளுக்கு வேணாம் சரிங்களா. டெமாலிஷன் பண்ணிவிட்டு ஒரு 3 ஃபீட் டிஸ்டன்ஸில் 3க்கு ஒரு 4 சைஸில் வந்து நம்ம வந்து இந்த எர்த் ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு தொட்டி மாதிரி கட்டுறோம். ஓகேங்களா, தொட்டி மாதிரி கட்டிட்டு இப்போ ஒரு 3 அடி டெப்த்தில் வந்து பைப் தெரிகிற மாதிரி வச்சுக்கிட்டு ஸ்லாக்டர் ஓட்டை போடுறோம். ஸ்லாக்டர்னா வீடியோவில் சொல்கிறவங்களுக்கு அந்த ஸ்லாக்டர் ஓட்டை போட்டு நம்மளுக்கு வந்து கீழே வந்து அந்த ஸ்லாக்டர் ஓட்டையை சுற்றி ஒரு காப்பர் மெஸ் வச்சு நம்ம வந்து வலை கட்டுறோம். வலையை கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கூழாங்கலை வந்து ஒரு 2.5 அடிக்கு ஃபுல் பண்ணுறோம். ஓகேங்களா, பண்ணிவிட்டு இந்த ரெயின் வாட்டரை வந்து கீழே வந்து ஃபுல்லாக வந்து ட்ரைன் ஆகி ரெயின் வாட்டர் வந்து இங்கே வந்து நம்ம தண்ணிக்குள்ள போருக்கு பக்கத்தில் விட போகிறோம். தொட்டிக்குள்ள விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லெட் சேம்பரும் வைக்கிறோம். எதுக்கு அவுட்லெட் சேம்பர்னால் சப்போஸ் மழைநீர் வந்து அதிகப்படியாக வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பிடுச்சு, போரும் ரொம்பிடுச்சு அப்படின்னா தண்ணி வந்து ஃபுல்லாக வீக் ஆகிடும், வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக பர்பஸுக்காக நம்மளோட அவுட்லெட் சேம்பர் இந்த ப்ரொவிஷன் பண்ண போகிறோம். இதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது வந்து எப்படி பண்ணியிருக்கோங்கிற பார்த்துங்க. ஓகே, தேங்க்யூ. 3 அடிக்கு அந்த அளவு உடுக்க வைக்கவா 3 அடி தானே